வஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை வலம் வந்து கனியொன்றைப் பெற்றானை வயிற்றானை துதிக்க யானை விஞ்சித்தான் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை மாற்றிட்டானை வித்தானை மறையானை குறையானை வள்ளியினை வெருட்டினானை கஞ்சத்தாள் பதத்தானை கதித்தோடும் மதத்தானை கருணையானை கமண்டலத்தைக் கவிழ்த்தானை காவிரியை விரித்தானை கவிதையானை தஞ்சந்தான் என்றவரை தள்ளானை புறப்பானை தாங்குவானை தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே. தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே. சாமி சரணம் ஐயப்பா, ஐயன் தாழ்மலர் நாளும் நீ நெஞ்சில் வையப்பா. நாமம் இதற்கு இணை ஏது, அதில் நம்பிக்கை வைத்தால் விலகிடும் தீது. சாமி சரணம் ஐயப்பா, ஐயன் தாழ்மலர் நாளும் நீ நெஞ்சில் வையப்பா. சத்தியமே ஐயன் வேதம், எழும் சாமி சரணம் எனும் அரும் நாதம். முத்திரையாய் நம்மை காக்கும் அந்த மூலச்சுருதியில் நம் உளம் சேர்க்கும். சாமி சரணம் ஐயப்பா. மூவாறு தத்துவம் கூட்டி மேலே முந்தும் படி தாண்ட தன்னொரு காட்டி கா வா வா என்றிடும் முன்னே ஓடி காத்திடும் ஐயனின் நல்லருள் என்னே. ஓடி காத்திடும் ஐயனின் நல்லருள் என்னே. எல்லோருக்கும் வணக்கம். அன்பர்களே, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சபரிமலை யாத்திரைக்கு மாலை போட்டு பலர் யாத்திரைக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதே சமயத்தில் ஐயப்பனுடைய சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு வேண்டிய நியமங்கள், விரத வழிமுறைகள், பூஜை வழிமுறைகள் இவற்றை பற்றியெல்லாம் யூடியூப் காணொளி மூலமாக பலர் நமக்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக அமைகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். என்றபோதும் ஐயப்பனுடைய வரலாறை பற்றி பல குழப்பங்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஐயப்பன் பிறந்தது எங்கே, வளர்ந்தது எங்கே? ஐயப்பனுடைய நண்பனாக சொல்லப்படுகிற வாவர் அவருக்கு நண்பராக, அதாவது அந்த இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாரா? இப்படி பல கேள்விகள் எழுகின்றன. இவைக்கெல்லாம் விடைகள் கொடுக்கப்பட்டாலும் எல்லாம் ஒரு தீர்வு கொடுப்பதாக தெரியவில்லை. தெளிவு கிடைக்கிறது, ஆனாலும் முழுமையாக வேண்டிய அளவுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நான் என்னுடைய கவனத்தை ஐயப்பனுடைய வரலாறை நோக்கி திருப்பினேன். 1992ஆம் ஆண்டு சென்னை நங்கநல்லூரில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் பிரபல உபன்யாசகர் ராமகதாரத்னம் அவர்கள் இராமாயண உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன். நான் அங்கு வந்திருப்பதை பார்த்த அவருடைய உபன்யாசத்தினுடைய இடையே அவர் சொன்னார், நாங்களெல்லாம் இது கம்பராமாயணத்தை உபன்யாசம் செய்கிற போது எங்களுக்கு வழிகாட்டியாக கம்பராமாயணம் எழுதியிருக்கிறான், கவிதை வடிவிலே எழுதியிருக்கிறான். எனவே அந்த கவிதையை எல்லாம் மனப்பாடம் செய்து அவற்றை படித்து உபன்யாசத்திடையே அவற்றையெல்லாம் சொல்லி, ஏன்னா எங்களுக்கு முன்னோடி இருக்கிற காரணத்தினால அவற்றையெல்லாம் சொல்லி மிக அருமையாக கதை சொல்ல முடிகிறது. இப்படி மகாபாரதம், இன்னும் பல கதைகள், இவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு எங்களுக்கு இலக்கியங்கள் இருக்கின்றன. நான் ஐயப்பனுடைய கதையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு இலக்கிய வடிவில், அதாவது ஒரு காவிய வடிவில் எந்த நூலும் இல்லை. அது இருந்தால் மிக நன்றாக இருக்கும்.
ஆனால் இந்த காலத்திலே காவியம் எழுதுபவர்கள் அவ்வளவாக இல்லை. என்ன செய்வது என்று நான் நினைக்கிற போது, இப்போ இங்கே வந்திருக்கிறாரே கவிமாமணி இலந்தை ராமசாமி அவர்கள், அவர் காவியம் எழுதத் தெரிந்தவர். அவராலே இந்த ஐயப்பன் காவியத்தை எழுத முடியும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் முன்பு, இந்த சிவபெருமான் முன்பு நான் அவரிடம் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் ஐயப்பன் காவியத்தை எழுதித்தர வேண்டும். அதிகம் எழுத வேண்டும் என்ற அவசியமில்லை, குறைந்தது ஒரு 500 பாடலுக்குள்ளேயாவது எழுதித்தர வேண்டும் என்று அவர் என்னிடம் சொன்னார். சொல்லிவிட்டு, நான் சொல்லிவிட்டதோடு நின்று விடக்கூடாது, இங்கேயே நீங்கள் எனக்கு உறுதிமொழி தர வேண்டும் என்று சொன்னார் அவர். உடனே நான் நீங்கள் சிவபெருமான் முன்பு சொல்லிவிட்டீர்கள், நான் மறுக்கப் போவதில்லை, மறுக்கவும் முடியாது. சிவபெருமான் அருள் இருந்தால், ஏன் இருந்தால் அருள் இருக்கும், சிவபெருமானுடைய அருளினாலே நான் ஐயப்பன் காவியத்தை எழுதி முடிக்கிறேன். ஆனால் ஐயப்பனுடைய கதையை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது, அதை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகுதான் எழுத முடியும் என்று சொன்னேன். அவர் என்னிடம் புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், அதை படித்துவிட்டு எழுதுங்கள் என்று சொன்னார். மறுநாளே என் வீட்டுக்கு வந்து புத்தகத்தையும் கொடுத்து விட்டார். ஆனால் அந்த புத்தகம் வழக்கமாக இருக்கக்கூடிய கதைகளைப் போலத்தான் இருந்ததே தவிர எனக்கு அவ்வளவாக தெளிவு கொடுப்பதாக அமையவில்லை. எனவே அதிலே ஆராய்ச்சி செய்ய தொடங்கினேன். காவியம் எழுதுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. காவியத்தில் ஆற்றுப்படலம், நகர்ப்படலம், நாட்டுப்படலம் என்று ஒவ்வொன்றாக எழுதி, அந்த கதாநாயகனை பற்றி எழுதி, அந்த கதையில் இருக்கக்கூடிய தர்ம அறநெறிகள் இதை பற்றியெல்லாம் எழுதி, மிக அழகான கவிதை வடிவிலையும் கவிதை நயமும் கொண்டு எழுத வேண்டும். சரி, அதனால் என்ன செய்யலாம், எங்கே இருந்து தொடங்கலாம் என்று நான் நினைத்து, ஏன்னா கதை நமக்கு தெரியும், சபரிமலை என்பதெல்லாம் கேரளத்து சேர்ந்தது என்று. ஆனால் எனக்கு என்னவோ ஐயப்பனே ஒரு குறுகிய காலத்திற்குள்ளும் குறுகிய வட்டத்துக்குள்ளும் அடைத்துவிட மனம் வரவில்லை. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த வரலாறு அது. அது என்னவோ ஒரு 1000 வருடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேயோ இல்லை அந்த அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகள்லேயோ கொண்டு செலுத்தி எழுத நான் விரும்பவில்லை. எனவே கொஞ்சம் மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி எழுத வேண்டும் என்று சொல்லி, பொருணை வெள்ளம் என்ற தலைப்பில் நாட்டுப்படலத்தை முதல்ல எழுதினேன். ஏன்னா அதை பாண்டிய நாட்டில் நடந்ததாக நீ எடுத்துக்கொண்டு, அப்பொழுதெல்லாம் பாண்டிய நாடு தான் இருந்தது, அதற்கப்புறம் தான் மற்றவையெல்லாம் வந்தன. அந்த நாட்டிலே தான் இந்த கதை தொடங்கியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாட்டுப்படலம் ஆற்றுப்படலமாக பொருணை வெள்ளம் என்று எழுதினேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் மேற்கொண்டு நமக்கு சான்றுகள், ஆதாரங்கள் எல்லாம் நிறைய கிடைக்க வேண்டும், கிடைத்ததற்கப்புறம் எழுதலாம் என்று சொல்லி அதை மேற்கொண்டு எழுதுவதை ஒத்தி போட்டு விட்டேன். பிறகு 20 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆங்கில கட்டுரையை படித்தபோது, அந்த ஆங்கில கட்டுரையில் அதில் எழுதியிருந்தது பந்தள நாடு, அது முதல் ஐயப்பன் தோன்றிய நாடு எல்லாமே பாண்டிய நாட்டில்தான் இருந்தன, பந்தள அரசர் கூட பாண்டிய அரசர் தான் என்று அதில் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார்கள். சரி, நான் தொடங்கிய வழி சரிதான், நான் சரியாகத்தான் வழி நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி எழுத வேண்டும் என்று நான் எழுத தொடங்கிய போது எனக்கு மேலும் சில ஆதாரங்கள் கிடைத்தன. எனக்கு இதை இப்படித்தான் எழுத வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் எழுத முயன்ற போதெல்லாம் நான் எழுதுவேன், அதற்கு ஆதாரம் எனக்கு எங்கிருந்தோ வந்து கிடைத்துவிடும். இப்படி ஐயப்பனுடைய அருளால் அப்போது எனக்கு வழிகாட்டுதல் கிடைத்து ஐயப்பன் காவியத்தை 1500 பாடல்களாக நிறைவு செய்தேன். அந்த ஐயப்பன் காவியம், அதனுடைய கதை என்ன, அது எப்படி அமைந்தது என்பதை பற்றியெல்லாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். வணக்கம்.